ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு FG தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மோக் இன்ட்ரோ எடிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போகிறோம். ஸோ யாராச்சும் கவனிச்சிங்களா? அதனால் லைக்கு தட்டி விட்ருங்க. யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அவங்கெல்லாம் திறந்து வீடியோவை பார்த்துருங்க. அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் க்ரோத் ஆகும், வீடியோவும் ட்ரெண்ட் ஆகும். லைக்கு போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும். ஓகேவா? லைக் போடாமல் பார்க்குற எல்லாருமே லைக்கை போட்டுருங்க, தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாங்க ரொம்ப பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 16.9 அந்த ரேஷியோவை உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அப்போ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்டு 9 செகண்டுக்கு உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஓகே, 9 செகண்டுக்கு உள்ளே ஆட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக 1.1 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ 1.1 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேக்ஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதாவது உங்களோட டேட் கிளிக் பண்ணுங்கள். டேக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் சேனல் நேம் இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம், ஸோ உங்களுக்கு என்ன நேமில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. நான் வந்து கேமிங் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வேணும்னா நான் FG தமிழ் கேமிங் போட்டுப்பேன், இல்லைனா FG டிஜின்னு போட்டுப்பேன். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால கேமிங் போட்டுக்கிறேன். ஸோ கேமிங் போட்டு உள்ள ஃபாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம லென்த்தாக வச்சுக்கலாம் ஃபுல்லாக. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் உங்கள் அந்த நேமை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு வைப் ரைட் அப்படின்னு இருக்கும். இந்த வைப் ரைட்டை கொடுத்து 3 செகண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, 3.0 இருக்குது, 3 வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 வச்சோடனே இது மாதிரி வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லேயர் கிளிக் பண்ணுங்கள். அதில் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கெசஷியன் பிளர், பேசிக் எஃபெக்டில் கெசஷியன் பிளர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அந்த கெசஷியன் பிளரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த சைஸை சின்னதாக்குங்க. ஷேப் ஃபஸ்ட்டு அந்த சைஸை சின்னதாக்கிக்கலாம். ஜி அது வரைக்கும் கொண்டு வந்து அந்த சைஸை சின்னதாக்கி அந்த ஜிக்கு மேலே வச்சுருங்க. ஜிக்கு மேலே வச்சுட்டு அந்த சாவி மாதிரி இருக்குல்ல, அந்த சாவியை கொடுங்க. ஓகே, வெயிட், இந்த ஷேப்பு. ஓகே, இந்த ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கொடுத்துருங்க, டிக் கொடுத்துருங்க. வேறு எதுவும் வேணாம், டிக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்து இந்த லாஸ்ட்டுக்கு ஃபுல்லாக வேணும். இப்போ அது வந்து ஃபுல்லாக வரணும். அதனால் லாஸ்ட்டுக்கு அந்த இதுவை கிளிக் பண்ணிவிட்டு பிளரை கிளிக் பண்ணிவிட்டு சாவி மாதிரி இருக்குல்ல, அந்த சாவியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கொஞ்சமாக நவுத்தி ஜி தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அங்கே வச்சு அந்த ப்ளஸ்ஸை இது கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இதுவை மூவ் பண்ணுங்கள். அந்த கெசஷியன் பிளர் இருக்குல்ல, அதை மூவ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ எம் இருக்கிற இடத்துல வைங்க. இப்போ கொஞ்சமாக மூவ் பண்ணி என் இருக்கிற இடத்துல வைங்க. கொஞ்சமாக மூவ் பண்ணி ஜி இருக்கிற இடத்துல வைங்க. ஓகே, இப்போ கொஞ்சமாக மூவ் பண்ணி வெளியே வச்சுருங்க. ஓகே, இப்போ வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் டேக்ஸி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளரிங் வந்து அப்படியே சைடாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பிளரை கிளிக் பண்ணுங்கள். ஷேப் கிளிக் பண்ணி ஃபெதரை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிவிடுங்க. ஓகே, டிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, ஒரு கொஞ்சம் இப்போ வந்திருக்கு சினிமாட்டிக் இருவில். இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு கீழே வாங்க. லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த வீடு மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது அப்புறம் 4ஆவதாக இருக்குல்ல, டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வேவ் வெர்ப் அப்படின்னு இருக்கும் 2.0, வேவ் வெர்ப் 2.0. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நெட்டு ஸ்லோ எனக்கு, அதனால் ஓகே மறுபடியும் உள்ளே போவோம். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி, அதனால் இன்ஸ்டால் இருக்குது. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணால் இங்கே சேவ் ஆகிடும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா நான் வீடியோ கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வர வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இதையும் நம்ம பிளர் பண்ணோம்ல, கெசஷியன் பிளர் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த எஃபெக்ட்டையும் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜியிலே வைங்க. அந்த கீ கொடுங்க. ஜியில் வச்சு அந்த சாவி கொடுங்க, அதாவது கீ டச் பண்ணுங்கள் கீயை.
ஓகே, நம்ம அந்த பிளர்ரை எப்படி கொண்டு வந்தோமோ, அதாவது ஒரு லெட்டரில் வச்சு எப்படி கொண்டு வந்தோமோ லாஸ்ட்டில், அது மாதிரி இதையும் ஒரு லெட்டரில் வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்டில் வரணும்னு. அதனால் GAMIN, ஓகேவா? ஸோ ஐஎன்னுக்கு நீங்கள் என்லேயே வைக்கலாம், ஏன்னா ரெண்டும் ஒரே இதுவாக இருக்குது. ஸோ அதில் வச்சுட்டு இப்போ ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டில் கொண்டு வந்துடுறோம். ஸோ உங்களோட நேம், அதாவது உங்கள் சேனல் நேம் எவ்வளோ பெருசு இருக்கும், ஸோ இங்கே நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. ஒருவேளை உங்கள் சேனல் நேம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செகண்டுக்குள்ள உங்களோட அந்த டேக்ஸ்ட் வர செகண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அதாவது 3 இருக்கிறதே 4 வச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, அந்த வெர்ப் இருக்குல்ல, ஸோ அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கம்மியாக வச்சுக்கணும். அதாவது இந்த ஸ்மோக் இது இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கம்மியாக வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை அதிகமாக வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதுக்கு ஓகே. மறுபடியும் செட்டிங்கில் கிளிக் பண்ணி நான் ஒரு 10 இல்லை 9 வைக்கிறேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ ஒரு புகையிலேருந்து வர மாதிரி இருக்கணும். ஸோ லுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ அதனால் ஓகே, இப்போ நான் மீடியா கிளிக் பண்ணி ஸ்மோக் எஃபெக்டை உள்ளே ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்மோக் எஃபெக்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து ஸ்மோக் எஃபெக்ட்டு பிளாக்காக இருக்குது, அதனால் ஸ்மோக் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் இருக்குல்ல, பிளெண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டிங் கொடுத்த அப்புறம் ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்த அப்புறம் அது கிளியராக ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போயும் கிளியராக வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா இப்போ ஓகே, இதை கொஞ்சம் ஃபெதர் வச்சுக்கலாம். அந்த நம்ம 2.0 அந்த வெர்ப் இருந்துச்சுல, ஸோ அந்த எஃபெக்ட்டு அதை வந்து அதையும் ஃபெதரில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கரெக்டாக வச்சுப்போம். நான் பேசும்போது தான் எல்லோரும் கத்திட்டு போவாங்க. ஸோ ஓகே, இதை கரெக்டாக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மோக்கு கீழே வைக்கணும்னா தான் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இது பத்தலைன்னா செட்டிங்கில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்மோக் மாதிரி வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த வெர்ப் 2.0 இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, நான் டேக்ஸ்ட்டை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் டேக்ஸை கம்மி பண்ணுறேன்னா, ஸ்மோக்கு எந்த கலரில் இருக்கோ ஸோ அதே மாதிரி அந்த நம்மளோட டேக்ஸ்ட்டும் இருக்கணும். இப்போ ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்மோக்கும் அதுக்கும் டச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கலர் இது கலர் ரெண்டுமே சேமாக இருக்கும் பாருங்கள். இப்போ தெரியுதா? ஸ்மோக்லேருந்து வந்த மாதிரி அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த ஸ்மோக்கை வந்து கலராக மாற்றுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஸோ இது ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த செட்டிங்குள்ளே போயிட்டு வீடியோக்குள்ளே அதை ஆன் பண்ணிவிட்டு ஃபேட் அவுட் அப்படின்னா என்னென்னா, முடியும் போது அப்படியே அழகாக மறையும், அதுதான் ஃபேட் அவுட். ஒரு செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், முடியும் போது அதுவே அழகாக மறையும், அதுதான் ஃபேட் அவுட். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபேட் அவுட். நீங்கள் உள்ளே தனித்தனியாக நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் மொத்தமாக அதை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அது நான் அந்த செட்டிங்கில் போய் பண்ணேன். இப்போ ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள், அப்புறம் லைக்கை போடுங்க. ரொம்ப லைக் கம்மியாக வந்துட்டுருக்குது. அப்புறம் நானும் லேட்டாக வீடியோ போட நிலைமை ஆகிடும், பார்த்துக்கோங்க. ஸோ லைக் நிறைய போடுங்க. இப்போது 50 பேர் பார்க்குறீங்கன்னா 10 லைக் தான் வருது, மிச்சம் 40 பேர் பண்ணாமே போயிடுங்க. ஸோ எல்லாருமே லைக்கை பண்ணுங்கள். ஃப்ரீ தானே, லைக்கு தட்டி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் பாய்.